அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவங்களை பெற்ற தந்தைக்கு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டதற்காக வேண்டி அல்லாஹ் கடுமையாக கண்டித்து, நீ எப்படி அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களிலேயே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது முதல்ல அவருக்கு தான் ஆடை கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாம் நிர்வாணமாக நம்ம எழுப்பப்படும் பொழுது முதல்ல ஆடை யாருக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டின உடனே ஒரு துவா ஒன்று செய்கிறார்கள். என்ன துவா? ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இந்த ஊரை அபய பூமியாக நீ ஆக்குவாயாக. இந்த ஊரை ஒரு பாதுகாப்பு பெறுகிற, ஒரு அபயம் தரக்கூடிய, ஒரு அடைக்கலம் தரக்கூடிய பூமியாக ஊராக நீ ஆக்குவாயாக என்று ஒரு துவா செய்கிறாங்க. இரண்டாவது ஒரு துவா அதிலே சேர்த்து சொல்றார்கள், வஜ்னுபுனி வ பனிய அந்நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. என்னையும் காப்பாற்றிரு, சிலைகளை வணங்காமல் என்னுடைய வழித்தோன்றல்களையும் காப்பாற்றுவாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரெண்டு துவா செய்கிறார்கள். காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் இரண்டு பிரார்த்தனையை செய்கிறார்கள். இந்த ஊர் எப்பவும் அபய பூமியாகவே இருக்க வேண்டும் என்று துவா செய்கிறார்கள். இரண்டாவது என்ன செய்கிறார்கள்? இந்த என்னுடைய வழித்தோன்றல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சிலையை வணங்கிடவே கூடாது, அதுக்கு நீ தான் அல்லாஹ் உதவி செய்யணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. கேட்கறது யாரு? அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 நெருக்கமான, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று குர்ஆன்ல சொல்லப்படுகிற அளவுக்கு நெருக்கமான ஒரு இறைநேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அந்த ஊர் அபய பூமியாக கேட்டாங்க இல்லையா, அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அந்த ஊர் இன்றைக்கு வரைக்கும் அபய பூமியாகவே இருக்கிறது. எதிர்கருத்துகள் இஸ்லாத்தையே மறந்து, கொள்கையை மறந்து அந்த மக்கள் போன நேரத்தில் கூட அந்த இடத்துல எதுவும் செய்ய மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிற மாட்டாங்க. அந்த பூமிக்குள்ள, அந்த மக்காவுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? அடிதடி நடத்த மாட்டாங்க, அந்த ஹரம் எல்லைக்குள்ள வெட்ட மாட்டாங்க, குத்த மாட்டாங்க. பலவிதமான தவறுகள் அதிலிருந்து விலக்கி கொண்டவர்களாக அபயம் அளிக்கிற பூமியாக அன்றும் இருந்தார்கள், இன்றைக்கும் அது அபய பூமியாகவே இருக்கிறது. இது அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் ஏத்துக்கிட்டதை பல இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பான ஒரு பூமியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா? அவ்வளவு வக்கீலமும் ஹரமன் ஆமினன், அபயம் தரக்கூடிய ஒரு புனித தலத்தை இவர்களுக்கு நாம் தரவில்லையா என்று சொல்லி அபய பூமியாக ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். அபய பூமியாக ஆக்க சொல்லி அவர் கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இந்த பூமியை அபய பூமியாக நான் ஆக்கியிருக்கிறேன், பாதுகாக்கிற பூமியை ஆக்கியிருக்கிறேன் சொல்லி அத்தாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப் லீலாஃபி குறைஷ்ங்கிற சூரா, அந்த குறைஷிகளுக்கு அச்சத்திலிருந்து அவர்களை எல்லாம் விடுவித்திருக்கிறான். அந்த இடத்துல பயம் இல்லாமல் வாழலாம். வேற எந்த இடத்துல என்ன செஞ்சாலும் அந்த அரபுகள் என்ன செய்வாங்க? அந்த இடத்துக்குள்ள ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான பூமி என்று அல்லாஹ்வும் அந்த குர்ஆன்ல சொல்லுகிறார். அது பிரச்சனை இல்லை. இன்னொரு துவா செஞ்சார்ல, என்ன செஞ்சாரு? என் சந்ததிகள்லாம் சிலை வணங்கிடக்கூடாது, அதை ஏற்றுக்கிறான்ல. இது நல்ல துவான்னு கேட்டாரு. இது சுயநலம் சார்ந்த துவா கூட இல்லை, ஒரு இம்மை சார்ந்த துவா கூட இல்லை. என் செல்வந்தர்களை பணக்காரனாக்குன்னு அவர் கேட்கல. என்னுடைய சந்ததிகளை எல்லாம் புள்ள குட்டியோட இருக்க வை, அவங்களுக்கு வாரிசுகளை கொடுன்னு அவர் கேட்கல, மகிழ்ச்சியை கொடுன்னு கேட்கல, இந்த உலகத்தில் எல்லா இன்பத்தையும் கொடுன்னு கேட்கல. என்னத்தை கேட்கிறாரு? சிலை வணங்கக்கூடாது, என் பிள்ளை எல்லாம் சிலை வணங்கக்கூடாதுன்னு கேட்கிறார். ஆனா என்ன நடந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் என்ன நடந்தது? எந்த காபத்துல்லாவை அல்லாஹை வணங்குவதற்காக இப்ராஹிம் நபி கட்டினார்களோ, அந்த நோக்கத்திற்காக கட்டினார்கள். அந்த காபத்துல்லாவுல அவருடைய வாரிசுகள், எந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் இருக்கிறாங்களோ அவங்க தானே இருந்தாங்க. இப்ராஹிம் நபியுடைய அந்த வழித்தோன்றல்கள் சிலையை வணங்கினாங்களா? சிலையை வணங்கக்கூடாதுன்னு கேட்டாரு. 360 சிலைகளை வைத்து வணங்குற அளவுக்கு எவ்வளவு சிலை வணங்கினாங்க? இப்ராஹிம் நபி கேட்டிருக்கிறார். நல்லா என்ன செய்யல, ஏத்துக்கல. நீ என்ன கேட்கறது? நான் முடிவு பண்ணுவேன் யார் யார் சிலையை வணங்குவா, யார் யார் வணங்க மாட்டாங்கிறது நீங்க வேண்டிய ஆளா இருந்தா நீங்க கேட்டாலும் நாங்கள் தருவோம். அதெல்லாம் அர்த்தம், நீங்க வேண்டிய ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நாங்கள் தந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்? அவங்களுடைய வாரிசுகளாக, இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளாக வந்த மக்களை சிலை வணங்குகிறார்கள். அதான் விவகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்துவதற்கு தான் அனுப்பப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த நேரத்தில்
சிலை வணங்காதவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். சாபியின்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் இந்த இதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சில பேர் இருந்தார்கள். அதிகமான மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், எதை வணங்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை குட்டிகள் சிலையை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்களோ அதுக்கு மாற்றமாக இருந்த. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, இப்ராஹிம் நபியவே சிலையாக்கிவிட்டாங்க. அதான் கொடுமை. சிலையை வணங்குனது ஒரு பக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை பெறாங்க இல்லையா, வெற்றி பெற்றவங்க அங்கே போறாங்க. போனா உள்ள போகும்போது உள்ள பார்த்தா இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை, இஸ்மாயில் நபிக்கு ஒரு சிலை உள்ள இருக்குது. உள்ள சிலைகள்ல யாரை சிலையை வணங்கக்கூடாதுன்னு கேட்டாரோ அவரையே சிலையாக்கி, அந்த இறை தூதரை ஏகத்துவத்தினுடைய தலைவர், உலகத்தில் ஏகத்துவ மக்களுக்கெல்லாம் ஒரே தலைவர் இப்ராஹிம் நபின்னு சொல்ற அளவுக்கு இன்னி ஜாயிலுக்குள் இன்னாசு இமாமா, மனித குலத்துக்கு நீ தான் இமாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப தௌஹீதுடைய உலக இமாமாக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சிலையாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உள்ள சிலையாக நிறுத்தி வைக்கிறார்கள். சிலையா நிறுத்தினாலும் பத்தல, அதுல இந்த குறி பார்க்கக்கூடிய அம்புகளை எல்லாம் கையில கொடுத்து சிலைக்கு கையில அதெல்லாம் அவர் தான் செய்யற மாதிரி என்ன செய்யறது, ஜோசியம் பார்க்கறாருன்னா அந்த அம்பை எடுத்து தான் ஜோசியம் பார்த்துட்டு அதில் சொருகி வச்சிருவாங்க. அப்ப இப்ராஹிம் நபி கையிலையும் இஸ்மாயில் நபி கையிலையும் இதை வேற கையில கொடுத்த மாதிரி சிலையை வடித்து காபாவுக்கு உள்ள கொண்டு இருந்தாங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஊருக்குள்ளே சிலை வணக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா காபாவுக்கு உள்ளே சிலை வணக்கத்தை உண்டாக்கி இப்ராஹிம் இஸ்மாயில் நபியுடைய சிலையை வைத்திருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தூக்கி அப்புறப்படுத்துங்க முதல்ல, அப்பதான் உள்ள வருவேங்கிறாங்க. மக்கா வெற்றி பெற்று மக்காவுக்குள்ள நுழையும் போது உள்ள போய் பார்க்கறாங்க, என்ன இருக்குது, சிலைகளா இருக்கு, இப்ராஹிம் நபி சிலை உள்பட இருக்கிறது. உடனே தூக்கி வெளியே எல்லாத்தையும் வெளியேறி, அவங்க பாட்டனார் தான் சிலை கூடாது கூட, யாராவது என்ன பாட்டனார் சிலையா இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, தூக்கி வெளியே கடாச சொல்லிவிட்டாங்க. அப்ப இதில் என்ன நம்ம விளங்குறோம், ஒரு இறை புறவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நல்லடியாரு அல்லாஹ்ட்ட நல்ல விஷயத்தை கேட்கிறாரு. ஆனா அவன் நினைச்சாதான் ஏத்துக்கிறோம், கேட்டதெல்லாம் கிடைக்க. இப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம கேட்டா அல்லாஹ் தரமாட்டான், அவுலியா கேட்டா வாங்கி தந்துருவார்ல. முதல் ஒரு அவுலியாமாங்கிற டாபிக் இல்ல, அவர் சந்தேகத்துக்குரியது. அவுலியாக இருந்தா கூட அவர் கேட்டா கொடுப்பான்னு கேரண்டி இருக்குதா? இவர் கேட்ட கொடுக்கலையே. இப்ராஹிம் நபி கேட்ட கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி மற்ற அவுலியா கேட்டா அல்லாஹ் கொடுக்கணும்னு கட்டாயம் இருக்கு? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய துஆக்களை விட மகான்கள் பெரியார்கள்ட்ட போய் கேட்டு அவங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னு சொன்னா அது கன்ஃபார்மா நடக்கும்ங்கறாங்களே. அது நூஹ் நபிக்கு நடக்கவில்லை. அதே மாதிரி இப்ராஹிம் நபி நூஹ் நபி மகனுக்காக செஞ்சது நடக்கவில்லை, நூஹ் நபி அவருடைய மனைவிக்காக செஞ்சது நடக்கவில்லை என்பது கடந்த வாரம் பார்த்தோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க தகப்பனுக்காக செஞ்சது நடக்கல, இப்ப வாரிசுகளுக்கு செஞ்சு நடக்கல. முதல்ல நினைச்சாங்க தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதுவும் முடியான்ட்டான். என் சந்ததிகளே நல்லா, அதுவும் முடியான்ட்டான்ல, மேலையில கீழே நடிச்சுட்டான். நான் பார்த்து யாரும் நல்லவர் ஆக்குவானே தவிர உங்க தகப்பனாருங்கிறதுக்காக வேண்டி நேர்வழியில் கொண்டாந்து சேர்க்கவும் மாட்டேன், உங்க புள்ள குட்டியலுங்கிறதுக்காக வேண்டி நேர்வழியில் கொண்டாந்து சேர்க்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது, யாருக்கு நேர்வழி காட்டணும், அதெல்லாம் நான் எடுக்கிற முடிவே தவிர இதுல எல்லாம் நீங்க கேட்டு நான் செய்ய முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய நிலைமையை இப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அந்த பெரியார் கேட்டு தருவாரு, அல்லாட்ட வாங்கி தருவாருன்னா எப்படின்ற? அல்லாஹ் அவங்க நன்றி கிளம்பட்டவனா, அவங்க முகத்தாட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி கொடுக்காட்டி வருத்தப்பட்டா என்ன? அல்லாவுக்கு என்னங்க இருக்குது, இந்த ஆள் கேட்டு இல்லைன்னு சொல்றது? நம்ம தாட்சியை பார்ப்போம். என்ன செய்வோம், எந்த ஒரு பலவீனமான ஒரு ஆளா இருந்தா கூட அவன் தயவுல நம்ம நிற்போம். நம்ம பெரிய தலைவரா இருந்தா கூட, அவன் கீழே உள்ள சின்ன தலைவரா இருந்தா கூட அவனை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன், அவன்லாம் வச்சாதான் நம்ம தலைவராக இருக்க முடியும். அவன் சின்ன ஆளா இருக்கலாம், அவனே 10 பேர் கிளம்பிட்டான், நான் தலைவராக இருக்க முடியாது. அப்ப எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் கீழே உள்ளவன் கேட்டா எதுக்கு செய்யறான், அந்த கீழே உள்ளவன் தயவு இவனுக்கு தேவைப்படும், கீழே உள்ளவனுடைய உதவி இவனுக்கு தேவைப்படும், அவனுடைய சப்போர்ட் தேவைப்படும். அவனையெல்லாம் பகச்சிட்டு போனா இவர் லப்பர் ஸ்டாம்பு தான் வச்சுக்கலாம், தலைவராக இருக்க இயலாது. அதனால மனிதர்கள் கீழே உள்ளவர்கள் நெருக்கமானவர்கள் கேட்கிறார்கள் கொடுப்பாங்க. அவனுக்கு இவங்கள தேவையா? இப்ராஹிம் நபி இல்லாட்டி அல்லாஹ் இல்லையா? ரசூலுல்லாஹ் இல்லாட்டி அல்லாஹ் இல்லையா? மூசா நபி சப்போர்ட் இல்லாட்டி அல்லாஹ் நிக்க முடியாதா? அவனுக்கு என்னத்துக்கு தேவை? அதனால அவன் தாட்சண்யம்ங்கிற விளையாட்டு கிடையாது. அவன் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டே இருப்பான். இதுதான் இஸ்லாம்ங்கிறது. இஸ்லாம் என்னது, அல்லாஹ் அவன் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுப்பான், அதுல அவன் பாட்டு போயிட்டு இருப்பானே தவிர குறுக்க வந்துகிட்டு நான் தான் முக்கியமான ஆளு வேண்டிய ஆளு அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. பிரார்த்தனை பண்ணி கெஞ்சலாம், கேட்கலாம், அதோடு நிறுத்திக்கணுமே தவிர யாருக்கு தரணும் எப்ப தரணும் என்பதையெல்லாம் அவன் தான் தீர்மானிப்பான். என்ன விளங்குறதுல இருந்து, இப்ராஹிம் நபி மாதிரி முதல் தரத்தில் உள்ள அவுலியாவாக இருந்தாலும், முதல் தரத்து மகானாக பெரியாராக இருந்தாலும் அவருக்கு இறைத்தன்மை கிடையாது, இறைவனுடைய ஆற்றல் கிடையாது, அவர் விருப்பத்தை எல்லாம் இறைவன் நிறைவேற்றுவான் என்பது கிடையாதுங்கிறத பார்க்கிறோம்.
அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை நிறைய இருக்கிறது. அவர் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது அல்லாஹ் அவனுடைய அருளால் காப்பாற்றினான் என்பதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க அது ஏன் அப்படி செஞ்சான், அற்புதங்கள் எப்படி நிகழுது என்பது விளக்க போகிற தொடரல. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நபிமார்கள்லாம் எப்படி இருந்தார்கள், மனிதத்தன்மைக்கு எடுபட்டு இருந்தார்களா மனிதத்தன்மைக்கு உட்பட்டு இருந்தார்களா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அதுக்கு தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் லூத் நபி இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி இருந்த ஊரும் லூத் நபி இருந்த ஊரும் அருகருகே உள்ள ஊர்கள். இவர் இந்த ஊருக்கு நபியா இருக்காரு, அவர் அந்த ஊருக்கு நபியாக இருக்கிறார். சமகாலத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பார்த்திருக்கிறார்கள், ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்கள். இவங்களுடைய பகுதி மக்கள்கிட்ட இல்லாத ஒரு தப்பு அவங்கள்ட்ட இருக்குது. என்ன தப்பு? அவங்கெல்லாம் ஒரு ஓரின சேர்க்கை செய்யக்கூடியவர்களாக, தப்பான ஒரு காரியம் செய்யக்கூடியவர்களாக லூத் நபியுடைய சமுதாயம் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, வானவர்களை மலக்குகளை அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான்? லூத் நபி எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு, கேட்குற மாதிரி இல்லை, அவங்க திருந்துற மாதிரியும் இல்லை, இந்த தப்பான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா அழிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டான். இந்த ஊரை அழிச்சிடணும், இனிமே லூத் நபியும் அவருடைய குடும்பத்தாரையும் கூட்டிட்டு போ, வெளியே போன்னு சொல்லி அனுப்பிவிட்டு என்ன பண்ணுறான்ல, அந்த ஊரை அழிக்கிறது முடிவு பண்ணிடுறான். ஊரை அழிக்கிறதுக்கு என்ன முடிவு பண்ணுறான்? மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். ஒரு ஊரை அழிக்கிறதுக்காக என்ன செய்யறான்? வானவர்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த ஊரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஊரை அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை, இப்ராஹிம் நபிக்கு ஒரு மெசேஜை சொல்லிட்டு அவங்க ஊரை அழிக்க போங்க. ஒரே பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபிட்ட போங்க, போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க லூத் நபியுடைய ஊருக்கு போய் இந்த ஊரை காலி பண்ணிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயங்கள். அப்ப இப்ராஹிம் நபி இடத்துல அந்த தூத மலக்குகள் வர்றாங்க. வந்தோன்னு என்ன செய்யறாரு, அவரு வேகமா விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ராஹிம் நபி உடனே காளை கன்று ஒரு கன்றுக்குட்டி எடுத்து அறுத்து சூப்பராக அதை பொறிச்சு கொண்டாந்து என்ன செய்யறாரு, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. அப்படியே கர்ரபகு இலையும் அலா தாக்குலூன், கிட்ட கொண்டே வச்சு சாப்பிட மாட்டீங்களான்னு இருக்கிறாரு. அவங்க திருதுன்னு முழிக்கிறாங்க. மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, மலக்குகளுக்கு இந்த சாப்பாடுலாம் இல்லை. அப்போ மலக்குறது தெரியல. எதுக்கு சொல்றேன், அவர் மனிதராக தான் இருந்திருக்காரு, இறை தூதராக இருந்தும் கூட வானவர்கள் வந்திருக்கிறாங்க, இவருக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் இப்படி கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருந்தா என்ன செஞ்சிருக்கானே, மலக்குகள் வரும்போது வாங்க மலக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? நீங்க இன்ன வேலைக்கு தானே வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, வந்தது யாருன்னு தெரியல, கௌமுன் முன்கரூன்ங்கிறாரு. சலாம் சொல்றாங்க, வந்தவுடனே சலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கௌமுன் முன்கரூன், யாருன்னு தெரியல, எதுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க எந்த கூட்டம், எதுக்காக வேண்டிய என்னை பார்க்க வந்தீங்க, விருந்தெல்லாம் வச்சுப்பட்டு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. அது அப்ப என்ன செய்யறாங்க, பயப்படுறாரு, சாப்பிடாம இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டோம் நாங்க. என்ன விஷயம், நாங்க ரெண்டு விஷயமா வந்திருக்கிறோம். ஒன்று, உங்களுக்கு ஒரு குழந்தை தருவ நற்செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு அங்க அவங்க அழிக்க போறோம், அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு குழந்தையா, பஷீரூன், எனக்கு எப்படி குழந்தைன்னு சொல்றீங்க, நானும் சரியான தள்ளாத கிழவனா இருக்கிறேனே அப்படிங்கிறாரு. அது அல்லாஹ் நாடினபடி நடக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறமேல அதை அழிக்க போறாங்க. லூத் நபி என்ன மேட்டருக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அவருக்கு தள்ளாத வயசுல குழந்தையை கொடுத்து முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல எதுக்கு இதை சொல்றோம் என்றால், வானவர்கள் வந்தாங்களா இல்லையா, ஒரு இறை தூதர்களுக்கு வானவர்கள் கண்டுபிடிக்க இயலாதா, நமக்கு முடியாதுன்னு சொல்லலாம், நமக்கு தெரியாது, மலக்குகள் வந்தால் நமக்கு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இறை தூதர்கள் சொல்லக்கூடியவங்க வானவர்கள் தொடர்பு உள்ளவங்க, அவங்களுக்கு கூட எப்ப வானவரை கண்டுபிடிக்க இயலும்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் இயலும். இல்லைன்னா என்னது, யாரோ விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கறியை போய் அரைச்சி பொறிச்சிட்டு வந்தாரு பாருங்களேன், அவ்வளோ நேரம் ஆகிருக்குது, அது உறவு அவங்க யார் மலக்குகள்னு தெரியவே இல்லை. அப்போ நாங்கள் மலக்குகள், நாங்கள் வானவர்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது மலக்குகள் என்ற ஒரு செய்தி தெரிகிறது. இதில் என்ன நம்ம பார்க்குறோம், இப்போ வானவர்கள் வந்தது இப்ராஹிம் நபிக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அவர் எல்லா நாளும் நம்மளை மாதிரி மனிதராக அல்லாட்டு வஹி வந்தால் தெரியும். வஹி வரலையா, நீங்கள் எப்படி மலக்கு நம்மள்ட்ட வரா, மலக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் வர்றாங்கன்றீங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட அனுப்பி வைக்கிறான். நம்ம என்ன நினைப்போம், மனுஷன் தான் நினைப்போம், ரெண்டு பேரும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க, தெரியாத ஆளுக்கு வந்திருக்கான், அப்படி தான் நினைப்போமா, மலக்கு நினைப்போமா? இது மாதிரி தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நீங்க நான்லாம் ரெண்டு மலக்குகள் வந்து இதே மாதிரி வந்தால் எப்படி முடிவெடுப்போமோ அப்படி முடிவெடுக்கக்கூடியவர்களா இருந்தார்களா? அப்படி எல்லாத்தையுமே நினைக்கிறான். இங்க உட்காந்துட்டு நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான், இது அங்க செத்து போனாலும் அங்க விளங்குவான், இவர் கேட்கிறான்னு தெரிஞ்சிருமா. இவன் என்ன நினைக்கிறான், இங்க உட்காந்து மெட்ராஸில் உட்காந்துட்டு நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். அவர் மூத்தப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, உசுரோட இருந்தாலும் அவருக்கு விளங்காது, கிட்டத்துல போய் விளங்கல. ஒரு மலக்கு இப்ராஹிம் நபி கிட்ட போய் நிக்கிறாரு, வந்தது மலக்குன்னு இப்ராஹிம் நபிக்கு தெரியல, இவருக்கு என்ன தெரியுது, பல பல மைனஸ்களை கடந்து அவர் வர்றார். எப்படி இவ்வளவு தூரத்தில் இருந்து அவருக்கு பிரச்சனை ஆகல, அவர் செத்து போயிட்டார், நம்ம உசுரோடு இருக்கிற அப்போ பிரச்சனை ஆகல, இங்க உட்காந்துட்டு கூப்பிட்டோன்னு செய்யறாரு, ஆஹா நம்முடைய நேசர் ஒருத்தர் வந்து மெட்ராஸில் இருந்துகிட்டு நம்மளை அழைக்கிறார்னு சொல்லி விளங்கிடுவாராம்.
விலகிட்டு உடனே அங்கே அல்லாஹ் அப்பீல் பண்ணிடுவாங்கிறீங்களப்பா. இப்போ இப்ராஹிம் நபிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலக்கு தெரியல, இவர் அவரோட பெரிய ஆளான்னு கேட்குறேன். நீ சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் இந்த ஆண்டவருங்கிறீங்க, இவங்களெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு மேலே பெரிய ஆள்களா? அறிஞர்கள் வந்து சரியான கருத்துப்படி ரசூலுல்லாஹ் விட இப்ராஹிம் நபி மேலே வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யார் மேலே? நீ இப்ராஹிம் நபி வழியை பின்பற்றுன்னு அல்லாஹ் சொன்னா என்ன அர்த்தம்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் வழியை தான் நீ பின்பற்றணும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை போடுறான்னா அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு அருள் விருந்தது மாதிரி எங்க ரசூலுல்லாஹ்க்கு அருள் புரிவாயாக கேட்கிறதா இருந்தால் அவர் தானே மேலே என்று அறிஞர்களுக்கு மத்தியில் அப்படி இடத்துல முதல்ல வைக்கக்கூடிய ஆளு இப்ராஹிம் நபி தான் என்று ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இவன் அட்ரஸ் இல்லாத ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறான், கூப்பிட்டுக்கிட்டு அவளியா மகாண்டு எங்கேயோ இருந்து கூப்பிடுறான், இங்க இருந்து கூப்பிட்டாலும் வழங்குங்கிறான், நம்மளை அறிந்து கொள்வாருங்கிறான், நம்மளை கேட்பாருங்கிறான், நமக்காக வாங்கி தருவாருங்கிறான். அப்ப இவன் கத்துறது அவருக்கு தெரியுமா? முதல்ல யார் கத்துறாருன்னு தெரியுமா? கிட்ட வந்து தெரியலையே, எப்படி இவருக்கு தெரிய முடியும்? அப்ப எல்லா நிலைகளிலும் மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை, நல்லடியார்களே அப்படித்தான் இருந்தார்கள் என்றால் நல்லடியார்களா கெட்டடியார்களான்னு தெரியாதவர்களை பத்தி என்ன முடிவு எடுக்கிறது? இவங்க நல்லடியார் நமக்கு தெரியுமா, கெட்டடியார்னு தெரியுமா? உண்மையில இருக்கிறாருன்னு தெரியாது, கற்பனையாக கூட அடிச்சிருப்பாங்க. அப்படி ஒருத்தர் வாழ்ந்து கூட இருக்க மாட்டார், சும்மா எழுதி கூட வச்சிருப்பாங்க. கனவுல பார்த்துட்டு கூட கட்டின தர்காக்கெல்லாம் எவ்வளோ இருக்கிறது. சும்மா திடீர்னு அந்த இடத்துல அடங்கியிருக்கேன் கனவுல சொன்னாரு, ஒருத்தர் வந்து சொன்னாராம் கனவுல இந்த இடத்துல அடங்கியிருக்கிறேன், உடனே கட்டுறாங்க. அவர் எவர் தெரியாது, வாழ்ந்தாரா தெரியாது, கனவுல செய்தா வந்து சொன்னதை கேட்டுக்கொண்டெல்லாம் கட்டுறாங்களே. அப்ப இதுக்கு எப்படி ஆற்றல் இருக்கு? ஒரிஜினல் இறைநேசருக்கு இல்லாத ஒன்று டூப்ளிகேட் இறைநேசருக்கு இருக்குமா? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இப்படி புரட்டி பார்த்தோம்னு சொன்னா அவங்களும் மனிதராக தான் வாழ்ந்தாங்களே தவிர மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அவங்க வாழல. அதே சக காலத்தில் வாழ்ந்த லூத் நபி, அவருடைய நிலைமை என்ன? அவர் வந்து பாருங்க, அவர் விஷயத்தை ஒரு மனைவி கண்டிப்பா ஆதரிச்சிருக்கணும். ஏன் அவர் எதுக்கு பாடுபடுறாரு? இந்த ஆண்கள் எல்லாம் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதன் மூலமாக பெண்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு தடையாக நிற்கிறார்கள். பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பொம்பளை என்ன செய்யணும்? பொம்பளை எல்லாம் இவரை தான் ஆதரிச்சிருக்கணும். யார? லூத் நபி அவர்கள் வந்து இதை எதிர்த்து போராடும் பொழுது அது யாருக்கு நல்லது? பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிய கொள்கை தானே பிரச்சாரம் பண்றாரு. அதை அவருடைய பொண்டாட்டி எதிர்க்கிறார். லூத் நபியுடைய மனைவி அவங்களோட சேர்ந்து கொண்டு அந்த கொள்கையின் பக்கம் சார்ந்து கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கிறாரே தவிர லூத் நபியுடைய கொள்கையில் இல்லை. இதே நூஹ் நபியுடைய கதை மாதிரி அவங்களுடைய கதை ஆகுது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹின் வம்ராத லூத். லூத்துடைய மனைவியையும் நூஹுடைய மனைவியையும் கெட்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். ஒருத்தன் கெட்டவன் எப்படி இருக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த ரெண்டு பொம்பளைய மாதிரி இருந்தா போதும், கெட்டவன் முடிவு பண்ணிடலாம். அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? கானத்தா தஹத் அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிகான இரண்டு நல்லடியார்களுக்கு ரெண்டு பேரும் மனைவியராக இருந்தார்கள். இந்த பொம்பளை நூஹ் நபிக்கு மனைவியாக இருந்தால், அந்த பொம்பளை லூத் நபிக்கு மனைவியாக இருந்து ஃபகானத்தாகுமா, ரெண்டு மனைவிமார்களும் அந்த புருஷன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. வகீல் அதுகுலன் நாரமா தாகிலீன், நரகத்துக்கு போங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேங்கிறான். நூஹ் நபி சம்பந்தமாக இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இப்போ லூத் நபிக்காக இதை சொல்லி காட்டுகிறோம். நூஹ் நபி சம்பந்தமாக இதே ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் சொல்றான். லூத் நபியுடைய மனைவியை கூட காப்பாற்ற முடியல. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் மனைவி தவறான கொள்கையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன? நரகம். இதை வந்து அல்லாஹ் எடுத்து காட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரப்பிள்ளையும் அவங்களுடைய கொள்ளு பேரராக இருந்த ரெண்டு பேருடைய வரலாறு நமக்கு தெரியும். இப்ராஹிம் நபியுடைய பேரப்பிள்ளைங்கிறது யாரு? யாக்கூப் நபி. இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகனுக்கு பேர் இஸ்மாயில், இன்னொரு மகனுக்கு பேர் இஸ்ஹாக்கு. அந்த இஸ்ஹாக்கு பிறந்தவர் தான் யாக்கூப். அப்ப யாக்கூப் என்பவர் யாரு? இப்ராஹிம் நபிக்கு பேரன். அந்த யாக்கூபுக்கு பிறந்தவர் தான் யூசுப் நபி, கொள்ளு பேரன். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய பேரனாக இருந்த யாக்கூப் நபி அவர்கள், அவங்களுடைய மகனாக இருந்த யூசுப் நபி அவர்கள், அவங்களுடைய வரலாறு சூரா யூசுப்ல முழுசா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயத்தை நீங்க முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து எவ்வளவுக்கு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டத்தை யூசுப் நபி அனுபவிக்கிறார்கள். மன ரீதியாக ஒரு மனிதர் எவ்வளவுக்கு வந்து துன்பப்பட முடியுமோ அவ்வளவு துன்பத்தை யாக்கூப் நபி அனுபவிக்கிறார்கள். ரொம்ப பாசம் வச்சிருந்த ஒரு பிள்ளைய கூட பிறந்தவர்களை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க, பிள்ளைகளை கொண்டு போய் கடத்திக்கிட்டு போய் கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். கொலை செய்வதற்கு தான் கடத்துல தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் அவரை காப்பாத்திட்டு அது ஒரு விஷயம். அப்ப கூட பிறந்தவர்களே போய் யூசுப் நபியை கணத்துல போட்ட பிறகு என்னன்னு இவருக்கு தெரியல, ஓனாய் சாப்பிட்டுருச்சுங்கிறாங்க. வந்து ஒரு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. எங்க இருக்குன்னு, ஏன்னா அவருக்கு வேற விதமான எக்ஸ்ட்ரா சக்தி இருந்தால், பாரம்பரியத்தில் இவர் பெரிய அளவில் இருக்கிறாரு. சாதாரண பாரம்பரியமா இப்ராஹிம் நபியுடைய பேரன்கிற பாரம்பரியம்,
இஸ்ஹாக் நபியுடைய மகன்கிற பாரம்பரியம், அவரும் இறை தூதர்ங்கிற ஒரு தகுதி, இவ்வளவு தகுதி இருந்தும் கூட அவர் என்ன செய்ய முடியல? தெரியும்டா, கிணத்துலான போட்டியே அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியதானே. கிணத்துல தூக்கி போட்டோன்னு ஓனாய் தின்றுச்சுன்னு என்ன செய்யறாரு? அவரை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காரா இல்லையா? எங்க இருக்கான்னு தெரியல, என் பிள்ளை என்ன செஞ்சு தெரியலையப்பா, கொண்டு விட்டீங்களா, உசோட இருக்கானா என்னன்னு தெரியல, அழுது அழுது புலம்புகிறார். எந்த அளவுக்கு புலம்புகிறாரு? கண்கள்லாம் வெளுத்து போச்சு. தல்லாஹி தஃப்தவு ததுகுரு யூசுஃப, என்னையா உரை எப்ப பார்த்தாலும் யூசுப் யூசுப்னுட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள் எல்லாம் இடித்துரைக்கிற அளவுக்கு பிள்ளைய காணா போயிட்டு பல வருடங்களாக எங்கெங்கேயோ அலைஞ்சவர் கடைசியா ஒரு நாட்டுக்கு அதிபராகவே இருக்கிறாரு. எந்த நியூஸும் இவருக்கு தெரியவே இல்லை. யூசுப் நபி கஷ்டப்பட்டதும் தெரியல, ஒரு வீட்டில் போய் அங்கே சேர்ந்ததும் தெரியல, அந்த வீட்டில் வேலைக்காரராக இருந்ததும் தெரியல, பிறகு அந்த ஜெயிலுக்கு போனதும் தெரியல, பிறகு மன்னருடைய அன்பை பெற்றதும் தெரியல, பிறகு ஒரு ராஜாவாக மன்னராக ஆயிட்டதும் தெரியல. ஒன்றும் தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன்னு செய்யறாரு. அடுத்தடுத்த ஊர்கள் தான், அடுத்தடுத்த ஒட்டகத்தில் வந்துட்டு போற அளவுக்குள்ள தூரம் தான். கடல்கள்லாம் குறிக்க கிடையாது, நிலப்பரப்புல ஒட்டி இருக்கிற நிலப்பரப்பு தான். அந்த மாதிரியான ஒரு பகுதியில் மகன் இருப்பது யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல. சரி, என் பிள்ளைய காணா, அதுதானே போறீங்க, என் பையனை காணா போயிட்டான், நீ கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க மந்திரவாதிட்டு போய் அவுளியான்னு நினைச்சிக்கிட்டு மகான் நினைச்சிட்டு போய் என்ன செய்யறது? எங்க வீட்டு ஆட்டை காணா, நீங்க கண்டுபிடிங்க. மை போட்டு அந்த இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவரு மாட்டை காணாண்டா கண்டுபிடிக்கிறாரு, நகையை காணாண்டா கண்டுபிடிக்கிறாரு, பையனை காணாண்டா கண்டுபிடிக்கிறாரு, பொண்ணை காணாண்டா கண்டுபிடிக்கிறாங்கிறாரு. இப்படிலாம் சொல்றீங்களப்பா, பெத்த மகனை காணாண்டா கண்டுபிடிக்க இல்லையே. ஒரு மிகச்சிறந்த இறை தூதருக்கு தன்னுடைய மகன் எங்கே தெரியல, என்னவா இருக்கிறான், இருக்கானா இல்லையா, போனானா தெரியலையே அப்படின்னு அவர் நொந்து நொந்து என்ன செய்யறாரு? தினசரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப பஞ்சடைஞ்சு போய் கண்கள்லாம் வெளுத்து போய் ரத்தமே இல்லாம வெளுத்து போய் விட்டது என்றெல்லாம் திருக்குறான். சூரா யூசுப் படிங்க, சூரத்து யூசுப் படிச்சீங்கன்னு சொன்ன அழகான வரலாறு நல்லா சொல்றானே, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? ஒரு இவ்வளவுக்கு நேசனான ஒரு அடியாரை அவன் நல்லா சோதிக்கிறான், நினைக்கும் போது சோதிக்கிறான். அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அல்லாஹ் கூட நினைஞ்சிருக்கலாம், கவலைப்படாத பிள்ளைங்க தான் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல, அதுவும் சொல்ல மாட்டாங்களாம். அதாவது இவருக்கு இருக்கிற அறிவை கொண்டு கண்டுபிடிக்க இல்லை. சரி, வகையை கொண்டு அல்லாஹ் கொடுத்தானா? நம்ம நேசரு அவருக்கு கொண்டு அறிவை கொண்டு தான் கண்டுபிடிக்க இல்லை. நம்மளால அறிவிச்சு கொடுத்துருவோம் உடனே அனுப்பி, ஜிப்ரீல் கவலைப்படாத, உன் பிள்ளை இப்போ கிணத்துல போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மன்னர்கிட்ட போய் சேருவாரு, ராஜாவாயிருவார், நீ பாட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா இவர் அழுதுருப்பாரா? இவர் கவலைப்பட்டிருப்பாரா? பல வருடங்கள், எவ்வளவு காலம் ஆகுது? சின்ன பிள்ளையில கொண்டு போட்டது அவர் கல்யாண மாப்பிள்ளையா இருக்கும் போது தான் பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அளவுக்கு, எவ்வளவு நாளைக்கு பிறகு கண்டுபிடிக்கிறார் மகனை? சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மகன் இருக்கிறது அவருக்கு தெரியுது. 20 வருஷம் ஒரு இறை தூதர் பிள்ளையை பறி கொடுத்து விட்டு பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியாம புலம்புறாருன்னா, இதுக்கு மிஞ்சின ஒரு கவலை ஒரு ஆளுக்கு இருக்குமா? ஒரு மனிதன் அவனுடைய பிள்ளையை காணாகிவிட்டு அதை திரும்பி மௌத்தா போயிட்டா கவலை இருக்கா? 3 நாள்ல மறந்து போயிருங்க. மௌத்தா போன கவலையே 3 நாள்ல மறந்துடலாம், காணா போன கவலையை மறக்க இயலாது. ஏன்? இவர் காணா இல்லை, அங்கே இருப்பானா, இங்கே இருப்பானா, கஷ்டப்படுவானா, சொத்து கஷ்டப்படுவானா, அடிப்பாங்களோ அங்கே அப்படின்னு பல மாதிரி ரொம்ப அதிகமாக நீண்ட நாள் இருக்கு அந்த கவலை. அப்போ காணா பிள்ளையை பறி கொடுத்தவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். இவ்வளவு பெரிய வேதனையை ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான, அதில் எதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான்? அவன் நினைச்சது பெரிய விஷயமா? பிள்ளைய கொண்டா காட்டி கொடுக்குற பெரிய விஷயமா? இவர் இடத்துல அவரை சேர்க்கிறது, அவர் இடத்துல இவரை சேர்க்கிறது பெரிய விஷயமா? அல்ல ஒரு மெசேஜையாவது வைக்கிறது பெரிய விஷயமா? ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். இறைவனுக்கு ஏன் செய்யல? நான் தான் எல்லாங்கிறது காட்டுறான், வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. அல்ல என்ன காட்டுறான்? நான் தான் முடிவெடுக்கிறாள். என்னுடைய நேசருங்கிற டாபிக்லாம் தனி, நான் முடிவெடுக்கிற கட்டுப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். யாரை வேண்டாலும் சோதிச்சு பார்ப்பேன், யாருக்கு வேணாலும் கஷ்டத்தை கொடுப்பேன். மனிதனுங்கிற முறையில் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளணுமே தவிர, என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணலாமே தவிர, மேற்கொண்டு உங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாதுன்னு நல்லா காட்டுறானா இல்லையா? அப்ப இதுல பல படிப்பினை. யாக்கூப் நபி கஷ்டம் நமக்கு தெரிகிறது, பிள்ளை இழந்தது நமக்கு தெரிகிறது, மறைவான விஷயம் அவருக்கு தெரியலன்னு நமக்கு தெரிகிறது. அதை விட அல்லாஹ் என்ன செய்யல, வஹி மூலமா கூட நம்ம அடியாரை கஷ்டப்பட விடக்கூடாது. என்ன நினைக்கிறாங்க? அவுளியா கஷ்டப்பட்டு அல்லாஹ்க்கு பிடிக்காது. அவுளியா அப்படி மன நொந்துட்டாங்கன்னா என்ன செய்வான்? அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். நம்ம மாதிரி நொந்து போனா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவுளியா அப்படி கேட்டா எப்படி இந்த ஆளை நம்ம இல்லைங்கிறது? நேசரான ஒரு அடியார் ஆயிட்டார, இவர் கேட்டு நம்ம மறுக்கிறதாண்டு அல்லாஹ் நினைஞ்சிருவான். அப்படியே ஆடி போயிருமா அல்லாஹ். எங்க ஆடுனுச்சு? யாக்கூப் விஷயத்துக்கு ஆடி போக காணாம அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்? 20 வருஷம் 20,000 வருஷம் இருந்து விட்டுருவான். அவனா எப்ப காட்ட நினைக்கிறானோ அப்பதான் காட்டுறான். அப்ப யாக்கூப் வரலாறு அப்படி தெரிகிறது. அவர் மௌன யூசுப் எடுத்துக்கிட்டு அவருக்கு எப்படி? சின்ன பிள்ளை தானே, அவரும் ஒரு இறை தூதரா பின்னாடி ஆகுறாரா இல்லையா? அந்த இறை தூதரா இருந்த ஒரு ஆளுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் பல ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய சோதனை கொடுக்குறான்.
எடுபடியாக இருந்து வேலைக்கு போய் அங்கே போட்டு கஷ்டப்பட்டு ஒரு இளைஞராக ஆகி அங்கே உள்ள எங்கே வேலை செஞ்சார் அங்கே உள்ள ஒரு பெண்ணை இவரை தவறான முறையில் நடக்க பார்த்து கடைசியில் வந்து எல்லாரும் பார்த்தவன செய்து பழிய இவர் மேலேயே போட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க. வீண் பலி சுமத்தி ஜெயிலில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, இவரை அடக்குறாங்க. அவ்வளோ ஆனால் ஜெயிலில் எந்த அளவு ஜெயிலில் அடைக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இவருடைய ஜெயிலில் இருந்த காலத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, ஜெயிலில் இருந்த உடனே அந்த மன்னர் ஒரு கனவு காண்கிறார். கனவுக்கு யார் விளக்கம் சொல்லுவான்னு கேட்குறாரு. யூசுப் நபி சொல்லுவார்னு என்ன செய்கிறாங்க, உங்களை ராஜா கூப்பிட்றாருன்னு கூப்பிட விடுறாங்க. யூசுப் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த மேட்ரு கிளியர் பண்ணிட்டு தான் வருவேன். எந்த மேட்ரு, பொம்பளை மேட்டரில் பழி சுமத்தி அனுப்புனீங்கல்ல, அது என்ன நான் செஞ்சேனா இல்லையா, அதை கிளியர் பண்ண அப்புறம் தான் வெளியே வருவேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூசுப் நபி அளவுக்கு நான் ஜெயிலில் இருந்தார், இவ்வளோ காலம் ஜெயிலில் இருந்துட்டு சரி விடுதலை வருதுன்னு ஓடி போகாமல் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கிளியர் ஆகிட்டு தான் வர்றவங்கிறாரு. நான் இருந்திருந்தால் அஜப்து தாய உடனே போயிருப்பேன். எப்படா ஜெயிலுங்கிற ஒரு நரகம், ஜெயிலுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய காலத்துக்கு பிறகு உங்களை ராஜா கூப்பிட்றாரு, உங்களை விடுவிக்க விரும்புகிறாருன்னு சொன்னால் என்னமோ தொலைஞ்சிட்டு போகுதுன்னு வெளியே வரதான் பார்ப்போம். அவ்வளோ பெரிய காலம் அந்த மனுஷன் நெஞ்சாரு ஜெயிலில் இருந்தாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய பழியை சுமந்து கொண்டு இருந்தார, அது ஏன் அவரே அந்த பொய்யை ஒரு செகண்டில் காப்பாற்றி விட்டுரு உடனே அங்கே அந்த வகி வந்து இல்லை இந்த பொம்பளை தான் இவர் கிடையாதுன்னு சொல்லிடலாம்ல. இறை நேசர்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொன்னால், அவங்க விருப்பம்லாம் நடக்கும் என்று சொன்னால், அந்த பழி சுமத்தும் போது என்ன பண்ணியிருக்கான் அல்லாஹ், இது பழி ஒரு அசர், இது சட்டம் வந்தால் போதுமே முடிஞ்சு போச்ச கதை. அல்ல இந்த பொம்பளை ஊமையாக்கி விட்டு பேச முடியாமல் ஆக்கியிருக்கலாமே, ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவியை கொண்டு ஜெயிலில் போட்டோம் நல்லா தான் இருந்தாங்க ரொம்ப நாள். அப்போ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் கிடையாது. இன்னும் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த விதமான கடவுள் தன்மை கிடையாது என்பதற்கான தொடரை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.